ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 10th டிசம்பர் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 81 பாயிண்ட் வந்து விழுந்துட்டுருக்குது. நிஃப்டி வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 3-4 நாளாக வந்து சரிவு தான் சந்திச்சிட்ருக்குது. பெரிய அளவுக்கு வந்து சரிஞ்சிருக்குது. ஸோ 10th டிசம்பரில் எதுக்காக இது விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் வந்து என்ன மாதிரியான டிசிஷனை ரேட் கட் பண்ணுறதுல எடுப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு பதட்டம் வந்து மார்க்கெட்டில் நிலவுச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டில் வந்து பெரிய அளவுக்கு வந்து செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் இந்தியன் ருப்பியும் வந்து ரொம்ப வீக்கராக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து மார்க்கெட்டை ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்குது. ஸோ அதோட இம்பேக்டில் தான் இந்த சரிவை நம்ம பார்க்க முடியுது. மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃபெட் வந்து ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அட்லீஸ்ட் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஐச்சர் மோட்டார்ஸ் இருக்குது. 105 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஐச்சர் மோட்டார்ஸோட Q2 ரிசல்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டு குவார்ட்டரோடது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு, அதாவது அவங்களோட 2 வீலர் வந்து சேல்ஸ் வந்து நவம்பரில் ரொம்பவே நல்லா இருந்திருக்குது இந்த 2 வீலருக்கு. ஸோ இது வந்து அனலிஸ்டெல்லாம் ரொம்பவே பாசிட்டிவாக அந்த ஸ்டாக் மேலே டர்ன் ஆக வச்சுருக்குது. இந்த இயரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து இயர் டு டேட் வந்து 51% வந்து ரேலி ஆகிருக்குது. இந்த ரேலினால் இது வந்து புது ஆல் டைம் ஹையை அச்சீவ் பண்ணியிருக்குது. ஸோ நிறைய பாசிட்டிவிட்டிஸ் வந்து ஐச்சர் மோட்டார்ஸில் வந்து காணப்படுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் வந்து செகண்டு பார்த்திங்கன்னா ஹிண்டால்கோ இருக்குது. ஒரு 8 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. சில்வரோட ப்ரைஸஸ் வந்து ஆல் டைம் ஹை அச்சீவ் பண்ணதுனால மெட்டல் ஸ்டாக்ஸு, மெட்டல் செக்டர் எல்லாமே வந்து நல்ல ரேலியை கொடுத்துருந்துச்சு. அதோட இம்பேக்டில் ஹிண்டால்கோவும் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்டர்குளோப் ஏவியேஷன் இருக்குது. ஒரு 162 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்த நியூ ரூல்ஸ், அதாவது பைலட்டை வந்து ரெஸ்ட் ரிலேட்டடான ரூல்ஸு, அப்புறம் வந்து இண்டிகோவில் ஏற்பட்ட அந்த பைலட்டு ஷார்ட்டேஜ் வந்து இதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் விழுந்துட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் என்னாச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதோட டொமஸ்டிக் விண்டர் ஃப்ளைட் ஷெட்யூலில் வந்து ஒரு 10% வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட இம்பேக்டில் மறுபடியும் இண்டிகோட பேரண்ட் கம்பெனியான இன்டர்குளோப் ஏவியேஷன் வந்து விழுந்திருக்குது. அப்புறம் எட்டர்னல் பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. எட்டர்னலில் இது 52 வீக் ஹைக்கு போனதுலேருந்தே சரிவு தான் சந்திச்சிட்ருக்குது. அதுக்கப்புறமாவே வந்து பயங்கர ஃபால் வந்து மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. இந்த சமயத்தில் இப்போ மார்க்கெட் விழுந்துருக்கிறதுனால மறுபடியும் வந்து இதில் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.